Hello everyone, I'm Naveen. Welcome to the Nanoje. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you're fine, good and healthy as well. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது வந்துட்டு ஸ்டார்டிங் 2024 இந்த வருஷத்தில் வந்துட்டு வெளியான ஒரு டாப் 5 மூவி தான் வந்துட்டு இதோட சின்ன ரிவ்யூ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த படம்லாம் நான் பார்த்துட்டேன். அதோட என்னோட கலெக்ஷனில் ஒரு 5 படம் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ரேங்க்கில் வந்துட்டு இது வந்துட்டு 5 to 1 வரைக்கும் இருக்க போதுன்னு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க வந்துட்டு கண்டினியூஸாக பாருங்கள், சரிங்களா? என்னோட லிஸ்ட்டில் 5வது இருக்கிற படம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவேஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மலையாளம் மூவிங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த படத்தில் இருக்க ஒரு கேரக்டர் ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு யார் நடிச்சிருக்காங்கன்னா மெயின் ரோலாக வந்துட்டு ஃபாட் ஃபசில் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. தமிழ்லாம் வந்துட்டு நடிப்பு வந்துட்டு விக்ரம், வேலைக்காரனை நான் பார்த்தேன். பட் வந்துட்டு மலையாளம் மூவியில் வந்துட்டு நான் ரொம்ப ரேராக தான் பார்த்தேன். ஸோ அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நான் ஓடிடி தான் அங்கே பார்த்தேன், சரிங்களா? ப்ரைம் வீடியோவில் தான் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு கட்டத்தில் எமோஷனலாகவும் ஒரு ஸ்டாரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மெயின் ஸ்டாரி என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு காலேஜ்க்கு வந்துட்டு 3 ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு படிக்க வர இடத்துல வந்துட்டு ரேகிங் நடக்குது சீனியர் மூலியமாக. ஸோ சீனியர்னால் வந்துட்டு ரேகிங் பண்ணப்பட்ட இந்த ஜூனியர் வந்துட்டு திருப்தி கிடையாது. மறுபடியும் அவனை பழி வாங்கணும், மறுபடியும் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ரவுடி கிட்ட வந்துட்டு பழகி ஃப்ரெண்ட் ஆகிதுக்கப்புறம் அவங்க மூலிமா வச்சு செய்யலான்னு வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ ரவுடியை வந்துட்டு பழகுனாங்களா, ஸோ மறுபடியும் வச்சு செஞ்சாங்கன்னா அதோட கதை போகும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் கதை வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் லேகுன்னு நான் சொல்லுவேன், லைட்டாக தான். ஸோ கொஞ்சம் ஸ்டாரி இருக்குங்க. பட் வந்துட்டு உண்மையிலே செம்ம காமெடியாக தான் இருந்துச்சு. ஃபாட் ஃபாசிலோட கேரக்டர் வந்துட்டு செம்மையாக எழுதியிருக்காங்க. எனக்கு அந்த கேரக்டர் வந்துட்டு சீரியஸாகவும் இருந்துச்சு, எமோஷனலாகவும் இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு, ஹியூமராகவும் இருந்துச்சு. எல்லா ஜானரும் வந்துட்டு ஒரே படத்தில் இருந்துச்சு. ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. மலையாளம் தான் லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதான் என்னோட ரிவ்யூ. இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் வந்துட்டு 6 out of 10. அடுத்தது 4வது இருக்கிற இடத்துல வந்துட்டு டியர்னு ஒரு படம் இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு தமிழ் மூவி தான். ஸோ டியர் இதில் நான் பார்த்தது வந்துட்டு ஓடிடியில் தான் நான் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் தாங்க நான் பார்த்தேன், சரிங்களா? இதில் வந்துட்டு மெயின் லீட் ரோல் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் மெயினாக வந்துட்டு லீடாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டிங் கேரக்டர்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹிணி, கீதா கைலாசம், விஜய், காளி வெங்கட், ஸோ இவங்களாம் வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டியர் என்ன அர்த்தம்னா, இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயின் பேர் வந்துட்டு தீபிகா, ஹீரோ பேர் வந்துட்டு அர்ஜுன். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெட்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணுறப்போ டியர்னு வருதுங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டாரி தான். ஸோ ஒரு கொரட்டை சம்மந்தப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கான்செப்டில் வந்துட்டு குட் நைட் ஒரு மூவி பார்த்துருப்போம், மணிகண்டன் நடித்தது. ஸோ இந்த கொரட்டனால வந்துட்டு அதில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும், ஹீரோக்கு வந்துட்டு கொரட்டை ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு கொரட்டை ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சராக இருந்து மேனேஜ் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த கொரட்டை பிரச்சனைக்குன்னு தெரியாது. ஸோ அதை சால்வ் பண்ண பார்ப்பாங்க. பட் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு டிவோர்ஸ் வரைக்கும் வந்துட்டு கொண்டுட்டு போயிடும். அடுத்து என்ன நடக்குது, அடுத்தது என்ன கான்ஃப்ளிக்ஸ் வருது அவங்க ஃபேமிலிக்குள்ளே, இதாங்க ஸ்டாரி. ஸோ டிவோர்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா, இதாங்க வந்துட்டு அதோட கிளைமேக்ஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கனெக்ட் ஆகும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆகலை. பர்சனலாக கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல எனக்கு கனெக்ட் ஆச்சா இல்லையான்ட்டுன்னு. இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சில பேர் கனெக்ட் ஆகவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ ஃபேமிலியில் என்னென்ன வந்துட்டு கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இதை பற்றிலாம் வந்துட்டு நிறையவே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க படத்தில். ஸோ கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கொரட்டை தவிர நிறைய பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு 2 பேருக்கும், ஈச் அண்ட் அதர் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். உட்காந்து பேசுங்க. இது வந்துட்டு பிரியற அளவுக்கு கொண்டு போகணும் அவசியமே இல்லைங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் லைஃப்பில் மட்டும் நான் சொல்ல கிடையாது, ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் அந்த விஷயத்தில் கூட கண்டிப்பாக வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்க்கோ கேர்ள் ஃப்ரெண்ட்க்கோ வந்துட்டு கான்ஃப்ளிக்ஸ் பிரச்சனைகள் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். இதை பேசி
கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. சரிங்களா, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 7/10ங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கிற மூவி பேர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு விக்னேஷ் கார்த்திக். இவரை நீங்கள் வந்துட்டு விஜய் டிவி சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மூவி கூட எடுத்திருக்காரு, ஏண்டா தலையில் என்ன வைக்கல அப்படின்ட்டுன்னு ஒரு மூவி. ஸோ அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் தாங்க ஹாட்ஸ்பாட். ஸோ இதில் வந்துட்டு லீட் ரோலாக வந்துட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ட்ரியாலஜி ஸ்டாரி மாதிரி, ஒரு படத்துக்குள்ளேயே 3-4 கதை இருக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெனினி ஐயர், ஆதித்யா பாஸ்கர், அமு அபுதாமி, கௌரிஜி கிஷான், கலையரசன், சோஃபியா, ஹேண்டி. ஸோ இந்த மாதிரி நிறையா சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் தாங்க இந்த கதையை வந்துட்டு ஒவ்வொரு கதையை நகர்த்திட்டு போகிறாங்க. சரிங்களா, ஸோ இதோட ஒரு ஒன்லைன் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட வந்துட்டு ஒரு படம் பண்ணுறதுக்கு கதை சொல்ல போகிறாருங்க. ஸோ அவர் சொல்கிற கதை தான் அடுத்தடுத்து வர ஒவ்வொரு படமும் இந்த படத்தையே வந்துட்டு நகர்த்திட்டு போகிறது. சரிங்களா, மொத்தம் 3 கதை இருக்கும். கிட்டத்தட்ட டைரக்டரோட கதையோ சேர்த்திங்கன்னா 4 கதை இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் நம்ம விக்னேஷ் கார்த்திக்கும் நடிச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கதை எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வர கதை வந்துட்டு மேரேஜ் பற்றி ஒரு ஸ்டாரி இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, செம்மையாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. அதாவது சில சீன்ஸ் கனெக்ட் ஆகிருந்துச்சு. 2வது வர சீன் வந்துட்டு சூசைட் பண்ணக்கூடாதுக்காக அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாரியை சிம்பிளாக தாங்க இருக்கும், உங்களே கனெக்ட் ஆனிச்சு. அது ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. சரிங்களா, 2த்தையும் விட்டுருங்க. 3வது ஒரு கதை இருக்கும், லாஸ்ட் கதை. அது வந்துட்டு கலையரசன் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அந்த ஸ்டாரியில் வருவார், ஃபேமிலி மேனாக வருவார். சரிங்களா, ஸோ அந்த கதையோட கோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி வழித்தர ஒரு ஸ்டாரியாக இருக்கும். கடைசியில் ஒரு மெசேஜும் இருக்கும். சூப்பராக இருக்கும். எனக்கு 3 ஸ்டாரியில் வந்துட்டு 3வது இந்த கலையரசனோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் வந்துட்டு மாஸ்டர் பீஸுங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நல்ல எமோஷ்னலாக ஒரு ஆக்ட் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு ட்விஸ்ட்டே அந்த டைரக்டரோட கதை தாங்க. சரிங்களா, அது உண்மையிலே ட்விஸ்ட்டு நானும் எதிர்பார்க்கல. ஸோ இந்த படத்தையும் வந்துட்டு நான் ஓட்டிகிட்டு தாங்க பார்த்தேன். சரிங்களா, ஸோ உண்மையிலே நல்ல ஒரு கதை. ஒரு படத்துலேயே ஒரு சில படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தோட கதையை புரியுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஒரு படத்துலேயே வந்துட்டு விக்னேஷ் கார்த்திக் அவர் எழுதின விதம், ஸ்கிரிப்ட், டயலாக்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ரொம்ப அடாப்டாக இருந்துச்சு, ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நிறையாவே இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்க வரணும் புரிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம், 3 ஷார்ட் ஃபிலிமை எடுத்து ஒரு படமாக்கினா எப்படிங்க இருக்கும், ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாங்க. சரிங்களா, ஸோ இந்த படத்தோடக்கான என்னோட ரேட்டிங் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8/10. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 2வது படம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார், நம்ம கவினோட ஸ்டார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுன்னு நாங்கள் சொல்லணும். இது ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் நான் சொல்லுவேன். படத்தில் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கவின், அதித்தி, பிரீத்தி, கீதா கைலாசம். ஸோ மதரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பர்சனலாக சொல்ல போனால் அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. மதரா நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லுல்லு சபா, மாறன், காதல் சுகுமார், லால் சார், பாண்டியனை ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது கவினோட அப்பாவா. ஸோ இந்த படத்தில் கவினோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலையரசன். ஸோ இந்த படத்தோட வந்துட்டு கதை என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஹீரோக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா மூலிமா ஹீரோ ஆகணும்னு ஆசைங்க. ஸோ சின்ன வயசுலேயே வந்துட்டு நாடகம்லாம் போட்டு பாரதியார் மாதிரி ஸ்டேஜ்லாம் போய் ஏறி நடிச்சிருக்காரு. ஸோ அதே இன்ட்ரெஸ்ட். ஸோ காலேஜ் போக எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ கடைசியில் அவர் ஹீரோ ஆனாரா இல்லையா? ஸோ ஹீரோ ஆகிறதுக்கு நடுவில் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வந்துட்டு அவர் சந்திச்சார், என்ன கஷ்டம்லாம் பட்டார். என்னென்னா ஹீரோ மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும்னு நினைப்போம், இதுவாக ஆகணும்னு நினைப்போம். சரிங்களா, அது டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம்னு ஒரு லட்சியம் இருக்கும் நம்மளுக்கு, இதுவாக ஆகணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன வேணால் ஃபீல் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, ஸோ இது ஆகிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிளை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை அசிங்கம், அவமானம், காசு இருக்காது, சம்பாதிக்கணும், அதுக்கு ஓடணும், நடிக்கணும் நிறைய இடத்துல. சரிங்களா, கெஞ்சணும், சில பேர் காலெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நிலைமை வரும். நம்ம மேலே வரணும்னு நினைப்போம், கண்டிப்பாக நிறைய பேர் வரவே விட மாட்டாங்க. அவனும் கீழே தான் இருப்பான், நம்மளையும் பிடிச்சி கீழே இறக்கி விடுவான். சரிங்களா, ஸோ
உண்மையிலே கனெக்டாக இருந்துச்சு. நாங்கள் சொல்லணும் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அது ஃபேமிலியை காட்டியிருப்பாங்க, லவ் லைஃப்பை காட்டியிருப்பாங்க. ஸோ லவ் லைஃபோட அந்த 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 கட்டம் வந்து எனக்கு உண்மையிலே கனெக்டாக இருந்துச்சு, ரொம்ப வலிச்சிச்சு. நம்ம பார்க்குற ஹீரோஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரியோட மோசமான சுச்சுவேஷன் தானே கடந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் என்னடா சுச்சுவேஷன் நீ இருக்கிறதுன்னு என்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அது கஷ்டமே இல்லை, பிடிச்சி வரலாம் ஒன்றுன்னு நானே என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். எஸ், ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் 2வது இடத்துல இருக்கேன் என்னோட லிஸ்ட்டில். ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 out of 10. டு ரிவீல் மை டாப் 5 ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லவர், நம்ம மணிகண்டன், ஸ்ரீகௌரி பிரியா, கண்ணாராவி, ஸோ அரிணி சுந்தரராஜன், இதுலேயும் கீதா கைலாசம் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு பிரபுராம். இது இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமுங்க. இந்த படம் எனக்கு உண்மையிலே வந்துட்டு பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். பர்சனலாக ரொம்பவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அண்ட் வந்துட்டு இந்த படத்தோட மியூசிக் யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷான் ரால்டன். என்னோட ரீசன்ட்லி சொல்ல முடியாது, ஆரம்பத்துலேயே ஃபேவரட்டாக தான் இருந்தார். இந்த படத்தோட பாட்டு கேட்டதுக்கப்புறம் சோல்ஃபுல்லாக நான் ஃபேன் ஆகிட்டேன் அவருக்கு. ஏன்னு எடுத்துக்கிட்டே இந்த வர பாட்டு ஒவ்வொன்றும் எழுதின ரிலிக்ஸ் மோகன் ராஜா அப்படி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க வைக்கோங்க. ரொம்பவே ஒரு இம்பேக்டான சாங் கொடுத்துருக்காரு, பிஜிஎம் கொடுத்துருக்காரு. சரிங்களா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ, ஸோ ஹீரோவுக்கு வந்துட்டு வேலை இல்லை, பட் ஒரு ட்ரீம் இருக்குது. அவருக்கு ஒரு கேஃபே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி அவருக்கு பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, வீட்டில் பேரண்டிங் சரியாக கிடையாது. ஓகே, ஸோ கடைசியாக அவர் நம்பினது அவரோட ரிலேஷன்ஷிப், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், காதலிக்கிற பொண்ணு தான் நம்பினாரு. பட் அங்கேயும் வந்துட்டு பிரச்சனை, அவரோட முன்கோபம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய் கடைசியில் அவங்களும் விட்டுட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அவரே கிரியேட் பண்ணிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சிட்டு தான் அவரோட வேலையே ஆயிரும். செகண்ட் ஹாஃப் இப்படி இழுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா, கடைசியில் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா? 2வது அவரோட ட்ரீமை வந்துட்டு அவரோட ட்ரீம் நிஜத்தில் நடந்துச்சா? இதாங்க கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு கிளைமேக்ஸ், சிறப்பான ஒரு கிளைமேக்ஸ். 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வேற மாதிரி ட்விஸ்ட்டு வச்சு அந்த படத்துக்கே ஒரு அழகு கொடுத்துருச்சுங்க இந்த கிளைமேக்ஸு. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட். இந்த படத்தை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த படம் இருந்தாலும் ஏன்னா ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தில் வந்த ஒவ்வொரு டயலாக்ஸ், இந்த பாட்டில் வந்த ஒவ்வொரு ரிலிக்ஸ், வந்த ஒவ்வொரு சீன் ஒவ்வொன்றும் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனிச்சு. உங்களை மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பார்த்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு லேட் ரிவ்யூ நான் போட்டிருந்தேன் நம்ம சேனலில், நவீனில் வச்ச சேனலில். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் 50 times ப்ளஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் 50 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். இன்னமும் நான் பார்த்துட்டு தான் அங்கே இருக்கேன் இந்த படத்தை. பிகாஸ் ஒரு சீன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஒரு ஓப்பனிங் கனெக்ட் ஆனால் சொன்னாங்க, இன்டர்வல் கனெக்ட் ஆனால் சொல்லலாம், சில சீன்ஸ் கனெக்ட் ஆனால் சொல்லலாம். ஆரம்பிச்சதுலேருந்து டாப் டு பாட்டம், ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஒரு படமே வந்துட்டு கனெக்ட் ஆகுதுன்னா எப்படிங்க? இந்த மாதிரி டீனேஜர்ஸ் வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும். பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ ரொம்பவே எல்லாமே கனெக்ட் ஆனிச்சுங்க. ஸோ இந்த படத்துலேருந்து நிறைய கற்றுக்கிறது நிறைய இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கலாம், இது ஒரு வழி இருக்குது, இப்படி இல்லாமல் இருந்தால் வேறு மாதிரி நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகலாம். அதுக்கான நிறையா வந்துட்டு சொல்யூஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அட்வைஸ், இந்த படத்து மூலிமா நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், ரிப்பீட்டாக பாருங்கள். ஓடிடிலாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தட்டி பார்க்கலாம். பத்தாவதுக்கு வந்துட்டு டிக்டாக்லாம் வந்துட்டு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. சரிங்களா, பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தட்டி பாருங்கள் டைம் இருந்தால். அந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்துட்டு தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே சங்கட்டமாக எனக்கு போச்சு, ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஏன்டா இந்த படத்தை போய் ஏன்டா தேட்டரில் நீ போய் பார்க்கல அப்படின்ட்டு நானே என்கிட்ட கேட்டுக்கிட்டேங்க. ஸோ உண்மையிலே ஒன்றுமும் நினச்சா எனக்கு கண்ணெலாம் கலங்குது. ஏன்னா ஒவ்வொரு சீன் அவ்வளோ நான் கற்றுக்கிட்டேங்க. நிஜமாக வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய சொல்யூஷன் நான் கற்றுக்கிட்டேன், நிறைய லெசன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கலாம், சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த படம் லவ்வர் ஒரு படம் நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு லைஃபையே மாற்றிடுச்சு சொல்லணும், மாற்றிக்கிறதுக்கு
ஸோ என்னையே நான் புதுசாக பார்க்குறேன் இந்த படத்தில், என்னையே நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில். ஸோ அப்படி தாங்க சொல்லணும். ஸோ இந்த கூட வந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் வந்துட்டு நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஹீரோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நல்லாவே வந்துட்டு ஒவ்வொரு பேரண்டிங் பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும், எதை பேசணும், எப்படி வந்துட்டு ஒரு சண்டை வந்து ஆகியம் ஒன்று வந்தால் சால்வ் பண்ணலாம், பேசிக்கலாம், நிறைய இருக்குங்க. பிரேக்கப் சில நேரத்தில் பிரேக்கப் இஸ் த கிரேட் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். சில நேரத்தில், எல்லா நேரத்துலையும் பிரேக்கப் எல்லாருக்கும் சாதகமாக இருக்காது. சில பேருக்கு சாதகமாக இருக்கணும், பிரிஞ்சு தான் இருக்கணும்னு இருந்தால் பிரிஞ்சாதான் அவங்க நல்லா வருவாங்கங்க. ஸோ இந்த கான்செப்ட்காக இந்த லவ்வருங்கிற படம் ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட என்னோட பர்சனல் ரேட்டிங் 100 out of 10 நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ என்னோட கனெக்ட் ஆனிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். டாப் 5 தமிழ் மூவி 2024 என்னோட பர்சனல் ரேங்கிங்கை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஒரு ஸ்மால் ரிவ்யூ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாரி லேட்டாக ரிவ்யூ போட்டதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கடைசி பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் என்னென்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you next video. Take care. Bye.